இத பாருங்க, உங்ககிட்ட நேரடியாக கேட்குறேன். பேசாம உங்க கடையை எனக்கே வித்துருங்களேன். அது எப்படிங்க? இவ்வளவு தூரம் பேசிட்டு ஆ, என்னங்க பெருசா வாக்கு கொடுத்துட்டீங்க? பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். உங்க கடையை நீங்க விற்க போறீங்க. அது அதிக விலைக்கு வித்தாதானே உங்களுக்கு நல்லது. அதிக விலைக்கா? ஆமா, அந்த மாணிக்கம் பேசுனதை விட 25,000 ரூபாய் அதிகமா தரேன். அதை வாங்கி பிக்சட் டெபாசிட்ல போட்டு நிம்மதியா இருங்க. அந்த மாணிக்கம் சொல்லிட்டானே தவிர அவனால ரிஜிஸ்டர் அன்னைக்கு ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ண முடியாது. அவனை பத்தி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். எங்க வீட்டு சாப்பாட்டை தின்னு வளர்ந்தவன். தேனொழுக பேசுவான். கிரைய தண்ணிக்கு 20,000 ரூபாய் குறையுது, அடுத்த வாரம் தரேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் தகராறு பண்ண முடியும்? இருந்தாலும் மனசுக்கு சங்கடமா இருக்கப்பா. என்னங்க இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? அனாஸ்ரீ, நீங்க யாரையும் ஏமாத்த, அடுத்தவங்க சொத்தை புடுங்கல. உங்க கடைய உங்க வசதிக்காக உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆளுக்கு விக்கிறீங்க, அவ்வளவுதானே? அதுவும் இல்லாம 25,000 ரூபாய் சொலையா எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. நீங்க இப்ப இருக்க நிலைமைக்கு அது எவ்வளவு உதவியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இத பாருங்க, இதுல அதிகம் யோசனை பண்ண வேண்டாம். நீங்க எவ்வளவு கடன் பட்டு கஷ்டப்பட்டீங்க, அப்ப யார் உதவி பண்ணாங்க? காசுதான் அண்ணாச்சி முக்கியம். எந்த பக்கம் போனா அதிகமா கிடைக்குமோ அந்த பக்கம் போங்க. சரி தம்பி, நீங்க சொல்றதும் சரியா தான் படுது. இப்பதான் நீங்க சரியான ரூட்டுக்கு வந்திருக்கீங்க. கிளம்புங்க, மீதி அப்பா வச்சு பேசிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், மாணிக்கு வந்து விசாரிச்சா உங்க கடப்பையும் எதுவும் உளறி போறான் சொல்லி வைங்க. சரிங்க. எலே இங்க வாடா. நான் தலைவர் பையன் கூட வெளியில போறேன். அந்த மாணிக்கு வந்து விசாரிச்சானா நீ மூச்சு விடக்கூடாது, புரிஞ்சுதா? போய் உட்கார். போலாமா? இந்தா. அண்ணே, நான் உங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டேன். இருந்தாலும் மனசுக்கு ஏதோ கொஞ்சம் சஞ்சலமா இருக்கு. மாணிக்கத்தை நினைச்சா அட விட்டு தள்ளியா? நீங்க நானும் மார்க்கெட் ஆரம்பிச்சதுல இருந்தே மத்தவங்கண்ணுக்கு முதலாளியா தான் தெரிஞ்சிருக்கோம். நீ என்னடானா என்கிட்ட வேலை செஞ்ச மாணிக்கத்தை நினைச்சு இப்படி நடுங்குறிய? இல்லண்ணே, இதே 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா பிரச்சனையே இல்ல. நீங்க கேட்டு நான் என்ன இல்லைன்னு சொல்ல போறேன். அண்ணே, நீங்க முதல்ல என்கிட்ட வியாபாரம் பேசியிருந்தா இப்போ 1 லட்சம் ரூபாய் கூட கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காதுல்ல. சொல்ல போனா நான் மாணிக்கம் பேசின தொகையை விட கம்மியா தான் கேட்டேன். அவன் இடையில வந்ததுனாலதான் இப்போ உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அது இல்லப்பா, என்ன இருந்தாலும் நான் மாணிக்கத்திட்ட கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன் இல்லையா? அதான் இப்ப எப்படி திடீர்னு பேச்சு மாறுதுன்னு யோசிக்கிறேன்ப்பா. சரியா போச்சு. உங்களுக்கு ஏன் கடையை விற்கிற நிலைமை வந்து இப்பதான் தெரியுது. இந்த காலத்துல போய் பேச்சு மாறது அது இதுன்னு. நாமெல்லாம் வியாபாரிங்க, லாபத்தை மட்டும் தான் பார்க்கணும். அதெல்லாம் கரெக்ட் தம்பி. மாணிக்கம் நல்லபடியா பழகிற வரைக்கும் நல்ல ஆள் தான். ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா அவன் எந்த லெவலுக்கு வேணா போயிடுவான். அதான் அவன் மூலமா ஏதாவது விவகாரம் வருமோன்னு பயந்துகிட்டு இருக்கான்ப்பா. அந்த கவலையெல்லாம் உனக்கு வேணாம். கூடுதலா 1 லட்சம் ரூபாய் கிடைச்சது, ஒத்துக்கிட்டேன்னு சொல்லு. யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. அதையும் மீறி எவனாவது ஏதாவது பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அந்த தைரியத்துல தாங்க ஒத்துக்கிட்டேன். அவன் வேற இன்னைக்கு வந்து என்ன பாக்குறேன்னு சொல்லி விட்டுருக்கான். அவனை எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. அதுக்காக நீங்க இந்த ஊரை விட்டா போக முடியும்?